இன்னைக்கு பங்குனி உத்திரன்றதுனால காலையில நேரத்தோட எழுந்து 4:45 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். எழுந்து வாசல் பெருக்கி சாணி காய்ச்சி போட்டு ஸ்டார் போட்டு மேலே வந்து 3 மயில் போட்டு அது உள்ளே வேல் போட்ட மாதிரி கோலம் போட்டிருக்கேன். கோலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக கிச்சனுக்கு வந்து அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கு கோலம் போட்டு பச்சரிசி மாவால் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சு அடுப்பு மேடையெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அடுத்து பூஜை வேலை ஆரம்பித்தேன். பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் எண்ணெய் திரியெல்லாம் போட்டு எல்லாம் அழகாக ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டேன். இந்த விளக்கு தட்டு தேய்ச்சி கழுவி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது தான் பெரிய வேலையே. அதுக்கப்புறம் அதுக்கு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட இதுவே வந்து நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுது. பூ வந்து கரெக்டாக அவங்களும் பார்த்து கரெக்டாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே கீழே வந்து சரிஞ்சிடும். அதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது. அப்புறம் முருகருக்கு வந்து பால் காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு விநாயகருக்கு வந்து மாங்கனி பிடிக்குன்றதுனால அவருக்கு மாம்பழம் முக்கனியும் வச்சுட்டா மாப்பழம் வாழை வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் பால் காய்ச்சி நாட்டு சர்க்கரை ஏலக்காய்லாம் போட்டு முருகருக்கு வந்து நம்ம வந்து படையல் போட்டாச்சு. படையல் போட்டு தீபாராதனைலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நீர் மாற்றிட்டு இது வந்து வெளியில் வாசக்கால் நிலவாசக்காலில் 2 பக்கமும் வந்து வேப்பங்கொத்து மாயிலை வச்சு சாமந்தி பூலாம் வச்சு அழகாக வெளியில் விளக்கேற்றிட்டேன். அடுத்தது வந்து தெருவாசப்படி இதை வந்து வெளியில் நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணேன், இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு கீழே ஒரு செம்பருத்தி பூ மாங்கொத்து வேப்பலை கொத்துலாம் வச்சா ரொம்ப அழகாக இருந்தது வெளியில் தெருவாசக்கால். அதுக்கப்புறம் கேட்லேயுமே வந்து புதுசாக வந்து ஒரு கொத்து மாயிலை அதுக்கப்புறம் வேப்ப இலைலாம் வச்சு கட்டி அதில் வந்து 2 செம்பருத்தி பூ நடுவில் ஒரு மஞ்சள் வச்சா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இனிமேல் வாரம் இப்படியே செய்யலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்க? இது மாதிரி எலுமிச்சம்பழம்லாம் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் தடவி வேப்பங்கொத்து மாயிலெல்லாம் வச்சு வாசப்படிக்காலில் வைக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து கடைக்கு போயிருந்தேன். அங்கே போய்ட்டு மயில் இறகு வாங்கிட்டு வந்தேன். ஒரு இறகு வந்து 20 ரூபா. உங்கள் ஊரில் எப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். என் பொண்ணு வந்து முருகருக்கு வந்து வேண்டிட்டாங்க பால் குடம் எடுக்கிறேன் அப்படின்னு. அதனால் இந்த வருஷம் அவங்களுக்கு புதுசாக ஒரு பால் குடமாக புது ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு புது ட்ரெஸ்ஸெலாம் வாங்கி கொடுத்து அவங்களும் நல்லபடியாக வந்து பால் குடம் எடுத்து அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்து திரும்ப சாயந்தரம் 6 மணிக்கு வந்து மறுபடியும் மொங்கைக்கெல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து விளக்கேற்றியாச்சு. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பங்குனி உத்திரத்துக்கு படைச்சிங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.